ஈரானுடைய கப்பலை மீட்டு கொண்டு வந்ததிலிருந்து இந்த பிரச்சனைக்குள்ள இலங்கையும் இழுக்கப்பட்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆல்ரெடி இழுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த கடற்படை பயிற்சிக்கு 3 கப்பல்கள் சென்றிருந்ததாகவும் அதிலே 2வது கப்பல் மீண்டும் இலங்கையினுடைய கடல் எல்லையில் நிற்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதற்கு முன்பதாக நேற்றைய தினம் தாக்குதலுக்குள்ளான கப்பல் தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் ஈரானுடைய கப்பலை மூழ்கடித்ததற்காக அமெரிக்கா கசப்போடு வருந்தும் என்கிற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில ஒரு முக்கியமான அம்சத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள். அல் ஜசீராவினுடைய இங்கிலீஷ் பதிப்பு இது தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கு இடையிலான தாக்குதல்கள் தொடர்பான விவகாரங்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மேலதிகமான அப்டேட்டடான செய்திகள் வந்திருக்கிறது. அந்த செய்திகளை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், ஈரானில் இருந்து இந்தியாவுக்கு கடற்படை பயிற்சிக்காக சென்ற கப்பல் இலங்கையினுடைய சர்வதேச கடல் எல்லை பகுதிகளில் அமெரிக்க ராணுவத்தினுடைய நீர்மூழ்கி கப்பல் மூலமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. 86க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் அதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜனாசாக்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த கடற்படை பயிற்சிக்கு 3 கப்பல்கள் சென்றிருந்ததாகவும் அதிலே 2வது கப்பல் மீண்டும் இலங்கையினுடைய கடல் எல்லையில் நிற்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதற்கு முன்பதாக நேற்றைய தினம் தாக்குதலுக்குள்ளான கப்பல் தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் ஈரானுடைய கப்பலை மூழ்கடித்ததற்காக அமெரிக்கா கசப்போடு வருந்தும் என்கிற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். கண்டிப்பாக இதற்கு நாங்கள் பதிலளிக்காமல் இருக்க மாட்டோம், பதிலடி கொடுக்காமல் இருக்க மாட்டோம். எனவே இதற்கு கசப்பான வருத்தத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று சொல்லியிருக்கக்கூடிய அப்பாஸ் அராக்சி அவர்கள் இலங்கை அரசோடு பேசி இருப்பதாகவும் குறித்த ஜனாசாக்களையும் ஈரானுடைய சோல்ஜர்ஸையும் மீண்டும் ஈரானே பெற்றுக்கொள்ளும், அவர்களை அங்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் 2வது கப்பலும் சர்வதேச நீர்ப்பரப்பிலே இலங்கைக்கு அருகாமையிலே இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில உடனடியாக உதவி கேட்டு கோரிக்கை விடுத்திருப்பதான செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இயந்திர கோளாறு என்பது யதார்த்தமாக ஏற்பட்ட ஒன்றா அல்லது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதினால் அந்த கப்பலிலும் இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கிறதா என்கிற கேள்விகள் எழுந்து வருகிறது. ஏன்னா இந்த கப்பல்கள் 3மே இந்தியாவுக்கு பயிற்சிக்காக போனவைகள். மீண்டும் ரிட்டர்ன் போகிற நேரத்தில் தான் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது. பயிற்சி முடிச்சுட்டு ரிட்டர்ன் போறாங்க என்கிற தகவல்கள் அமெரிக்காவுக்கு வழங்கியது யார்? இந்திய பெருங்கடல் எல்லைகளிலே இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது. எனவே இந்தியாவுக்கு தெரியாமல் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்காது என்பதோடு இந்தியாவுடைய அனுமதி இல்லாமல் இந்த தாக்குதலுக்கான அந்த பகுதியை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கவும் முடியாது. ஏற்கனவே நம்ம நேற்று இரவு வீடியோவில் சொன்ன மாதிரி இந்தியாவுடைய கடற்பரப்பு, இந்தியாவினுடைய போர்ட்டுகள் எல்லாம் நாங்கள் அனுமதி பெற்றிருக்கிறோம் இந்த யுத்தத்தில் அதை பயன்படுத்துவதற்கு என்கிற செய்திகளையும் அமெரிக்கா வெளியிட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இந்தியாவை பயன்படுத்தி தான் இந்த தாக்குதல்கள் தெளிவாக ஈரானுடைய கப்பல்கள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல நேற்று முதல் இலங்கையினுடைய கடல் எல்லைக்கு அருகிலே இருக்கக்கூடிய 2வது யுத்த கப்பல்ல இருக்கக்கூடிய அங்க சோல்ஜர்ஸ் உதவி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இயந்திர கோளாறு காரணமாக. ஆனால் அது தொடர்பான எந்த விதமான உதவிகளும் இன்னும் இலங்கையினால் வழங்கப்படவில்லை. ஆரம்பத்தில் முதல் கப்பலில் இருந்தவங்களை மீட்டுக்கிட்டு வந்தாங்க, அதுல இருந்து ஜனாசாக்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. காலி கராப்பிட்டிய மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில ஒரு முக்கியமான அம்சத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள். அல் ஜசீராவினுடைய இங்கிலீஷ் பதிப்பு இது தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அல் ஜசீராவினுடைய இலங்கைக்கான கரஸ்பாண்டன்ட் பெர்னாண்டஸ் தான் இந்த செய்தியை தொகுத்திருக்கிறார்கள். அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் தான் இந்த தகவலை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை பொறுத்தவரையில் 2வது கப்பல் தொடர்பான அனைத்து உண்மைகளையும் அரசாங்கம் அறிந்திருப்பதாக இலங்கையினுடைய
அரசு தெரிவித்திருக்கிற அதே நேரம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கும் உயிரிழப்பை குறைப்பதற்கும் பிராந்தியத்தினுடைய அமைதியை பாதுகாப்பதற்கும் தலையிட்டு வருவதாகவும் இலங்கையினுடைய ஊடக அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா சொல்லி இருக்கிறது. குறிப்பாக அல் ஜசீராவினுடைய இலங்கைக்கான கரஸ்பாண்டன்ட் பெர்னாண்டஸ் தான் இந்த தகவல்களை இந்த நியூஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் கொலம்போ ஸ்ரீலங்கா என்று தான் இருக்கும். ஸ்ரீலங்காவில் இருந்து தான் இந்த தகவல் அல் ஜசீராவுக்கு கொடுக்கப்பட்டும் இருக்கிறது. எனவே கப்பல் இயந்திர கோளாறோடு தத்தளிக்கிறது என்பது இலங்கை அரசுக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் இன்னும் நாங்கள் அது சம்பந்தமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்றாங்களே தவிர அவர்களை மீட்பதற்கான எந்த நடவடிக்கையும் இலங்கை அரசு செய்யவில்லை. அதற்கு அவங்க என்ன காரணம் சொன்னாலும் இதுவரைக்கும் அந்த காரணத்தை பொறுத்தவரையில் இதற்குரிய பதிலை நேற்றே அமைச்சர் விஜிதஹேரத் சொல்லி இருந்தது நம்ம யோசிச்சுக்கிறோம். என்னன்னா அமைச்சர் விஜிதஹேரத் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் சர்வதேச கடல் சார் சட்டங்கள் அடிப்படையில் சர்வதேச கடல் பரப்பில் யாராவது உதவி கேட்டால் நாங்கள் அந்த உதவியை பண்ணணுங்கிறது எல்லா நாடுகளும் செய்ய வேண்டிய ஒரு வேலை. அந்த வேலையை தான் நாங்களும் பண்ணியிருக்கிறோம் சொன்னாங்க. அதே வேலையை இந்த கப்பலுக்கும் அவங்க செஞ்சிருக்கணும். ஆனால் இதுவரைக்கும் செய்யவில்லை என்பதுதான் வெளிவந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிற அதே நேரத்தில் இலங்கையினுடைய அரசாங்கத்தை பற்றி இன்றைக்கு அல் ஜசீரா இந்த தகவலை சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இலங்கையினுடைய அரசாங்கம் முட்டை மேல நடக்கக்கூடிய ஒரு ஆபத்தான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, தற்போது உள்ள வருகிற ஈரானுடைய கப்பல்களை எடுத்தால் அமெரிக்கா இலங்கைக்கு பிரஷர் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் இலங்கை என்ன செய்வது என்கிற கேள்விகள் இருக்கிறது. ஏன்னா நாங்க அட்டாக் பண்ணவன நீ எப்படி காப்பாத்துவ நான் என்று சொல்லி கேட்டால் அமெரிக்காவை எதிர்த்து இலங்கையால் நிற்க முடியுமா, இல்லை நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம் என்று சொல்ல முடியுமா என்கிற கேள்விகள் நமக்குள்ளேயே இருக்கிறதா இல்லையா? அதை சுட்டிக்காட்டக்கூடிய அல் ஜசீரா என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இலங்கையினுடைய அரசாங்கம் முட்டையோட்டில் நடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை இருக்கிறது. ஏன்னா நடந்து வரக்கூடிய யுத்தத்தை பொறுத்தவரையில் எந்த பக்கத்தையுமே இலங்கை அரசு எடுக்காவிட்டாலும் நாங்க அமெரிக்கா இஸ்ரேல் பக்கமும் இல்லை, நாங்க ஈரான் பக்கமும் இல்லை, நாங்க நடுநிலையாக இருக்கிறோம். இப்படி ஒரு நிலையை இலங்கை எடுத்தாலும் நடவடிக்கையினுடைய சென்ட்ரல்ல இருந்து ரொம்ப தொலைவில் இலங்கை இருந்தால் இந்த பிரச்சனைகள் நாங்கள் கொஞ்சம் ஒதுங்கியே நிற்கிறோம் என்று இலங்கை இருந்தாலும் இதில் இருந்து இலங்கையால் ஓரமாக நிற்க முடியாது என்று சொல்லக்கூடிய அல் ஜசீரா மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், நாடு கிட்டத்தட்ட இந்த மோதலுக்குள் இழுக்கப்பட்டு விட்டது என்கிற செய்தியையும் அதே ஆர்டிக்கல்ல சொல்லி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். எனவே இலங்கை ஆல்ரெடி ஈரானுடைய கப்பலை மீட்டு கொண்டு வந்ததிலிருந்து இந்த பிரச்சனைக்குள்ள இலங்கையும் இழுக்கப்பட்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆல்ரெடி இழுக்கப்பட்டதற்கு பிறகு வந்திருக்கக்கூடியவங்க இயந்திர கோளாறு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது அதை பற்றிய தகவல் எங்களுக்கு தெரிகிறது. ஆனாலும் இதுவரைக்கும் நாங்கள் உதவவில்லை என்கிற ஒரு நிலையில தான் இலங்கை அரசு இருக்கிறது என்று சொன்னால், இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா? அந்த அழுத்தத்தை அமெரிக்கா கொடுக்கிறதா, இஸ்ரேல் கொடுக்கிறதா, அல்லது இந்தியா கொடுக்கிறதா? யார் அந்த அழுத்தத்தை கொடுக்கிறார்கள்? நீங்க யாரும் அவங்களை காப்பாற்றக்கூடாதுன்னு சொன்னா, இவ்வளவு காலமாக நமக்கு உதவி இருக்கிறானே ஈரான்காரன், அதுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம்? யுத்த காலத்திலிருந்து நமக்கு பெட்ரோல் தர்றான், நமக்கு மானியம் தந்திருக்கிறான், நம்மளோட எல்லா கட்டத்திலும் இருந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் இங்க உமாவோயான்னு பெரிய ஒரு நமக்குரிய நீர்வரத்துக்கான ஒரு பெரிய திட்டத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நமக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஈரானுக்கு தற்போது ஈரானுடைய 3 கப்பல்கள்ல 2வது கப்பலுக்கும் தற்போது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. முதல் கப்பலை காப்பாற்றும் போது சொன்ன நியாயங்கள் இதற்கு பொருந்தாதா? இலங்கை அரசு என்ன செய்ய போகிறது என்கிற கேள்விகள் தான் தற்போது நம் முன்னால் இருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிகமான செய்திகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த செய்திகள்ல குறிப்பாக ஈரான் இன்னும் பல நகரங்களில் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஈராக்கினுடைய துறைமுகமாக இருக்கக்கூடிய கோரல் ஜுபைர்ல சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு எண்ணெய் டேங்கர் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, ஹொர்முஸை மூடிட்டோம்னா அதுல யார் போனாலும் அடிப்போம்ட்டாங்க. ஆனா இந்த கோரல் ஜுபைரை பொறுத்தவரை இது ஈராக்கினுடைய துறைமுகம். ஈராக்கினுடைய துறைமுகத்தில் இருந்த ஒரு எண்ணெய் டேங்கர் மேல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. பஹாமாஸுடைய கொடியோடு தான் இந்த எண்ணெய் டேங்கர் போய்கொண்டிருந்ததாகவும், அந்த எண்ணெய் டேங்கர் மேல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் டேங்கர் கடுமையாக பாதிக்கப்பட்டு எண்ணெய் கசிவு வெளிவந்து கொண்டிருப்பதாகவும் ஈராக்கினுடைய பாதுகாப்பு வட்டாரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குவைத்து, பஹ்ரைன், UAE ஆகிய பகுதிகளில் அமெரிக்காவினுடைய இலக்குகளை இலக்கு வைத்து இன்றைக்கும் IRGC தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் 20 அமெரிக்காவினுடைய ராணுவ இலக்குகளுக்கு இதுவரைக்கும் இன்றைய நாளில் சேதத்தை விளைவித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த
தாக்குதல்களில் 19வது அலை தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறது IRGC, ஈரானுடைய புரட்சிகர இஸ்லாமிய ராணுவ பிரிவு. அதை தாண்டி கத்தர் தலைநகர் தோஹாவில் குண்டுவெடிப்பு எதிரொலிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிற அதே நேரம் கத்தர் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். யாரும் வெளியில் வந்துடாதீங்க, ரொம்ப கவனமாக இருந்துக்கிறங்க, வெளியிலே வருகிறவர்களுக்கு நாங்கள் பொறுப்பெடுக்க முடியாது, சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்துக்கிறோம் என்கிற செய்திகளை மிக தெளிவாக கத்தார் சொல்லி கேட்டுக்கிறாங்க. இன்றைக்கும் கத்தாருடைய வானத்தில் வெடித்து சிதறிய ஈரானுடைய ஒரு ஏவுகணையினுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. நான் ஒன்னதான் காட்டியிருக்கிறேன். நிறைய இன்றைக்கு கடுமையான வெடிச்சத்தங்கள் கத்தாரில் கேட்டுக்கொண்டிருப்பதாக உங்களுடைய உறவினர்கள் கூட உங்களோடு பேசும்போது சொல்லியிருப்பார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு 19வது அலை தாக்குதல் கத்தர்லையும் அமெரிக்காவினுடைய உதய் போர்ட்ல நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரான் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் AFP வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை தோஹாவில் கடுமையான தாக்குதல்கள் நடத்துகிற சத்தங்கள், வெடிச்சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் வளைகுடா நாடுகளில் எல்லா அமெரிக்க பேஸுகளையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய ஈரான் குறிப்பாக அமெரிக்காவினுடைய எண்ணெய் டேங்கரையும் இன்றைக்கு தாக்கி அழித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய எண்ணெயை ஏற்றிக்கிட்டு போன ஒரு கப்பல் மேலேயும் கடுமையான ஒரு அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. வெற்றிகரமான தாக்குதல் என்று சொல்லி IRGC இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லி இருக்கிறாங்க. எனவே இன்றைய தாக்குதல்கள் 2 எண்ணெய் டேங்கர் கப்பல்களை அழித்திருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் குர்திஷுகளோட பேசி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஷியா சன்னி பிரச்சனையை உண்டாக்க முனைகிறது அமெரிக்கா என்று சொல்லி அதே மாதிரி இன்னைக்கு அந்த ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க. ஈராக்கினுடைய குர்திஷுகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி ஈரானுக்குள்ள நுழைவதற்கு முற்பட்ட நேரம் குர்திஷுகளை இலக்கு வைத்து இன்றைக்கு தெஹ்ரான் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஈரானுடைய எல்லைக்குள்ள குர்துகள் யாருமே நுழைய முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அவர்கள் நுழைவதற்கு முற்பட்ட நேரத்திலேயே கடும் தாக்குதலை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆயுதம் ஏந்திய குர்துகள் மேலே இன்றைக்கு ஈராக்கில் ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சியும் மெஹர் நியூஸ் ஏஜென்சியும் தகவல் சொல்லியிருக்கிற அதே நேரம் அமெரிக்க இஸ்ரேலிய ஆதரவோடு நாட்டுக்குள் நுழைவதற்கு இவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். இந்த பயங்கரவாத குழுக்களுடைய தலைமையகத்தை தாக்கி அழித்திருக்கிறோம். அதே போன்று அவர்களுடைய வெடிமருந்து கிடங்குகளையும் குடோன்களையும் தாக்கி அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு IRGC வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் குர்துகளுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நெச்சிர்வான் பர்சானி இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், இந்த யுத்தத்தில் ஒரு சாராராக இருப்பதற்கு நாங்கள் விரும்பவில்லை, நாங்கள் அமைதியாக எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போகிறோம், நாங்கள் இதுக்குள்ள வரல, எங்களுடைய மக்களுக்கான பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டி இருக்கிறது, எனவே நாங்கள் எந்த ஒரு சண்டையிலையும் ஈரானோடு ஈடுபடுவதற்கு தயாராக இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் 2 தலைவர்கள் இருக்கிறாங்க, அதில் இவர் ஈடுபட மாட்டேன்ட்டாரு, மற்றவர் அந்த தாக்குதல்களில் ஈடுபடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். அவருடைய குழுக்கள் தான் தற்போது ஈரான் மேலே இந்த தாக்குதல்களை நடத்துவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் மேலே தான் ஈரானும் பதிலடி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. எனவே ஈரான் சற்று நேரத்துக்குள்ள நடத்தி இருக்கக்கூடிய படுபயங்கரமான தாக்குதல்களை பற்றிய செய்திகளை தான் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இலங்கையினுடைய கடல் எல்லையில் வந்து நிற்கக்கூடிய 2வது கப்பலுக்கு இலங்கை அரசு மனிதாபிமான அடிப்படையில் அனுமதி கொடுக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்றி உள்ளே கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டும். இல்லாத பட்சத்தில் மனிதநேய மிக்கவர்களாக நம்மை நாமே காட்டிக்கொள்ள முடியாது. நமக்கு பன்னெடுங்காலமாக உதவியவர்கள் அவர்கள். எனவே பொறுப்பு வாய்ந்தவர்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் எம்பிக்கள், முஸ்லிம் அல்லாத எம்பிக்கள் யாராக இருந்தாலும் நமக்கு அவர்கள் செய்த உதவியை மனதில் கொண்டு ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள், அவங்க யுத்தத்தில் பங்கேற்ற ஒரு ராணுவம் கூட கிடையாது, அவங்க பயிற்சிக்காக போயிட்டு வந்த ராணுவம் போய் ரிட்டர்ன் போகிற நேரத்தில் தான் இந்த தாக்குதல் அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிறது. அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது செய்தி தெரிஞ்சுக்கிட்டே மூழ்கி சாகுங்க என்று சொல்லி விட்டம் என்று சொன்னால் நாம் வாழுகிற காலத்தில் நம்மை விட ஒரு குற்றவாளிகள் யாராக இருக்க முடியும்? மனதளவில் நாம் பாதிக்கப்படுகிறவர்களாக மாறுகிற ஒரு நிலை ஏற்படுமா இல்லையா? எனவே இலங்கை மக்களுடைய ஆதங்க நிலையை கருத்தில் கொண்டு ஈரானுடைய தொடர் உதவிகளையும் கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக நம்மோடு நிற்கிற ஒரு நாடு என்கிற அடிப்படையும் கருத்தில் கொண்டு அந்த கப்பலை மீட்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அல் ஜசீராவினுடைய செய்தி அதைத்தான் சொல்லுகிறது என்பதையும் இந்த இடத்துல எடுத்துச் சொல்லுகிறோம். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும், மத்திய கிழக்கிலே நடக்கிற பதட்டமான சூழல் முடிவுக்கு வர வேண்டும், அனைவரும் அமைதியான நாடுகளாக மாறி அமைதியான பூவுலகு திரும்ப வேண்டும், அனைவரும் ஒற்றுமையாக பயங்கரவாதமற்ற ஆயுத தாக்குதல்கள் அற்ற நிம்மதியான பூவுலகிலே வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி.